வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கெல்லாம் சொல்லித்தர போகிறேன்னா, எப்படி உங்களோட ஐப்ரோஸ் ட்ரா பண்ணணும்னு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர், நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை. எனக்கு கொஞ்சம் மேக்கப் பற்றி தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிகினர்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பென்சில் ப்ரோ லைனர் பாருங்க. பிகாஸ் பென்சில் ப்ரோ லைனர் பாய்ச்சிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. பென்சில் லைனர் ஏன் ஈஸியாக இருக்கும்னா, பிகாஸ் நீங்கள் ஜெல் ப்ரோ லைனர் வச்சு பாய்ச்சிங்கனாக்கா அது வந்து கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரா பண்ணும்போது அது கரெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் பென்சில் பாய்ச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலி அதுலேருந்து வர ஸ்ட்ரோக்ஸ் வந்து லைக் ரொம்ப டார்க்காக இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வரிய நீங்கள் வந்து அதை டார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்கேஸ் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து தின்னான ப்ரோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கான ப்ரோஸ் இருந்துச்சுன்னா மேக் ஷூர் ஜஸ்ட் லைக் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ், நீங்கள் உங்கள் பென்சிலை எடுத்துகிட்டு உங்கள் ப்ரோஸ் நேச்சுரல் ஷேப் இருக்குல்ல, அந்த நேச்சுரல் ஷேப்பே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்லோலி அந்த பாட்டம் லைன் வந்து யூ ஹேவ் டு கிரியேட் தட் பாட்டம் லைன். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அப்படியே நேராக இந்த பக்கத்துலேருந்து அப்படியே நேராக கொண்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அப்வர்ட் மோஷன்லேயே இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் வந்தோடனே நீங்கள் உங்களோட நேச்சுரல் ப்ரோஸ்க்கு வந்து ஒரு ஆர்க் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே இந்த பக்கம் இறக்கணும். ஸோ bring it downward. ஸோ உங்களுக்கு ஒரு டிஃபைனான ஒரு பாட்டம் சைடு வந்து ஒரு டிஃபைனான லைன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது கோ டு த அப்பர் பார்ட். அப்பர் பார்ட் வந்து டைரெக்டாக இங்கேருந்து லைக் இந்த சேம் லென்த்தில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சேம் லென்த்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது பார்க்க நேச்சுரலாக இருக்காது உங்கள் ஐப்ரோ. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி போய்க்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ட்ராயிங். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லைட் அப்வர்ட் மோஷனில் போயிட்டு, ஸோ உங்களோட நேச்சுரல் ஆர்க் இங்கே இருக்குது, எனக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்வர்ட் மோஷன் லைட்டாக போயிட்டு தென் bring it downward at the end. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அவுட்லைன் கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இங்கே வரியில் எப்படி இருக்குது, ஸோ ஒரு அவுட்லைன் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான அவுட்லைன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைக் இந்த சென்டர்லேருந்து அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் மெதுவாக. ஜஸ்ட் ரொம்ப சாஃப்டான ஸ்ட்ரோக்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அழுத்தக்கூடாது. அழுத்துனீங்கன்னா ரொம்ப டார்க்காக அழுத்துரும். ஸோ நீங்கள் ஏச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது கரெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்லோலி. ஓகே. அப்புறம் ஸ்மூத்தாக அப்படி மெதுவாக. எப்போதுமே வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த பின்னாடி பார்ட் மட்டும் கொஞ்சம் டார்க்காக ஆக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிரேடியன்ட் இருக்குது. பின்னாடி சைட் டார்க்காக இருக்குது, இங்கே முன்னுக்கு வந்து அவ்வளோ டார்க்காக இல்லை. ஸோ நீங்கள் முன்னுக்கு என்ன பண்ணணுன்னா, முன்னுக்கும் லைட்டாக ஃபீல் பண்ணணும், ரொம்ப சாஃப்டாக. நீங்கள் இந்த பக்கத்தை அழுத்தினதை விட இன்னும் குறைவான ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த பக்கம் ரொம்ப லைட்டாக ஃபீலிங் பண்ணணும். ஸோ லைட்டாக ஃபீலிங் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இதில் வந்து உங்களோட ப்ரோஸை வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டார்க்காக இருக்குல்ல இந்த சைட்லாம், ஸோ இதெல்லாம் ஓவராலாக மிக்ஸ் அப் ஆகும். ஸோ இது மிக்ஸ் அப் ஆகும்போது பெட்டரான ஷேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்க்க இன்னும் நேச்சுரலாக இருக்கும் உங்கள் ப்ரோஸ். இந்த மின்னுக்கு பக்கத்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த லைன் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைன் தெரியக்கூடாதுன்னா நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஃபிங்கர்ஸ் பிங்கி ஃபிங்கர் வச்சு இப்படி அப்வர்ட் மோஷனில் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்து அந்த ஹார்ஷான லைன் வந்து அங்கே இல்லை. ஸோ இட் லுக்ஸ் பெட்டர் அண்ட் நேச்சுரல். ஸோ பின்னாடி பக்கட்டும் அப்படி தான். ஸோ இன்கேஸ் எனக்கு கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அது ஜஸ்ட் கோ ஹெட் லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அவ்வளோதான் த ஓவரால் ப்ராசஸ். ஸோ நான் இந்த பக்கமும் வரைஞ்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இட்ஸ் டன்.
ப்ரோஸ் வரைகிறது ரொம்ப ஈஸி. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. இட்ஸ் இம்பாசிபிள். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ப்ரோஸ் வரைய ஆரம்பித்தப்ப சம்டைம் வந்து இந்த பக்கத்து லென்த் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், இந்த பக்கத்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும், இந்த பக்கத்து நீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி காமன். ப்ராக்டிஸ் இட் எவ்ரிடே. இப்போ நீங்கள் டெய்லி வரைய உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து ஓகே இந்த பக்கத்து லென்த்து கொஞ்சம் கட்டையாக இருந்துச்சுன்னா சரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், இந்த பக்கத்து இன்னும் கொஞ்சம் லென்த் ஆக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு தெரியும். மிஸ்டேக் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ தட்ஸ் இட். பாய். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பிஃபோர் தட் மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தென் ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய்.